நம்மவர் அனைவருக்கும் எங்களின் அன்பு கழுமிய வணக்கங்கள் பல. இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஒரு இனிய நன்னாளாகட்டும். முழுமையாக பழுத்த கடினமான பீர்க்கங்காயிலிருந்து விதைகளை எப்படி சேகரிப்பது என்பது பற்றி இப்போது பார்ப்போம். பீர்க்கங்காய் முழுமையாக பழுத்ததும் அதன் வெளிப்புற தோல் மிகவும் கடினமாகிவிடும். இது இயற்கையான ஒரு செயலாகும். இதன் மூலம் அதன் உள்ளேயுள்ள விதைகள் முழுமையாக வளர்ந்து சேகரிக்க தயாராக உள்ளன என்பதற்கான நல்ல அறிகுறியாகும். பீர்க்கங்காய் ஒரு காலநிலைக்கேற்ற காய்கறி. அதன் சுவையாலும் ஆரோக்கிய நன்மைகளாலும் பலர் விரும்பி சாப்பிடுகின்றனர். பாரம்பரிய உணவு முறைகளில் இது முக்கிய இடம் பெறுகிறது. அதன் காலத்தில் அறுவடை செய்து உணவில் சேர்த்தால் இது ஒரு சத்தான காய்கறியாக இருக்கும். விதைகளை சேகரிக்கும் முறை. 1. பீர்க்கங்காயை செடியில் முழுமையாக பழுக்க விடுங்கள். அதன் வெளிப்புற தோல் மிகவும் கடினமாகும் வரை காத்திருக்க வேண்டும். 2. தோல் கல்லை போல கடினமாக இருப்பதால் அதை திறக்க ஒரு வெட்டும் கருவி அல்லது வலுவான கத்தியை பயன்படுத்துங்கள். 3. காயின் அடிப்பகுதி மற்றும் நடுப்பகுதி இடையே வெட்டி திறக்கவும். 4. வெட்டிய துண்டுகளை தலைகீழாக பிடித்து மெதுவாக தட்டவோ அல்லது குலுக்கவோ செய்யுங்கள். இதனால் விதைகள் வெளியே விழும். பின்னர் அவற்றை பரப்பி நன்றாக உலரவிடுங்கள். பொதுவாக பீர்க்கங்காய் முழுமையாக பழுத்த பிறகு அதன் விதைகள் ஏற்கனவே பயிறு போன்ற கடினமாகவும் உலர்ந்ததாகவும் இருக்கும். 5. ஆரோக்கியமான விதைகள். பொதுவாக கருமையான பழுப்பு நிறமாகவோ அல்லது பளபளப்பான கருப்பு நிறமாகவோ இருக்கும். இப்படியான முற்றிய விதைகள் விதைப்பதற்கு சிறந்தவை. நல்ல மகசூல் தரும். இந்த ஆண்டில் நாங்கள் பல 100 பீர்க்கங்காய்களை அறுவடை செய்துள்ளோம். அதனால் இப்போது எங்களிடம் பல ஏக்கர் நிலத்தில் விதைக்க தகுந்த அளவு விதைகள் இருக்கின்றன. யாருக்காவது இந்த விதைகள் தேவைப்பட்டால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த பருவத்திலேயே அவற்றை விதையுங்கள். சுவையான பீர்க்கங்காய் கறிகளை செய்து சாப்பிட உங்கள் தோட்டத்தில் இந்த ஆரோக்கியமான காய்கறியை வளருங்கள். இன்று உங்கள் நாள் இனிதாக அமையட்டும். Our warm greetings to everyone. May today be a pleasant and blessed day for all of us. Now, let us look at how to collect seeds from a fully matured and hardened ridge gourd. When ridge gourds fully ripen, their outer shell becomes extremely hard. This is a natural process and a good sign that the seeds inside are mature and ready for collection. Ridge gourd is a seasonal vegetable that many people enjoy for its taste and health benefits. It is widely valued in traditional diets and can be a nutritious addition to meals when harvested during the season. How to collect the seeds? 1. Allow the ridge gourd to fully ripen on the plant until the outer shell becomes very hard. 2. Because the shell becomes tough like a rock, use a cutting machine or a strong knife to open it. 3. Cut the fruit between the bottom end and the middle section. 4. Remove the seeds by turning the cut pieces upside down and gently tapping or shaking them so the seeds fall out. Spread the seeds out and allow them to dry well. Usually, once the ridge gourd is fully ripened, the seeds inside are already hard and dry like beans. 5. Healthy seeds are usually dark brown or shiny black. These mature seeds are best for planting and can produce a good yield. This year we harvested several hundred ridge gourds and now we have plenty of seeds available, enough to plant across several acres of land. If anyone is interested in getting some seeds, please feel free to let me know. Plant them this season, enjoy delicious ridge gourd curries and add a healthy vegetable to your garden. Have a wonderful day.